தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினரின் ஊடுருவல் காரணமாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதலே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆவணங்களை திரட்டும் பணியில் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சோதனையில் ஈடுபட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆவணங்களை திரட்டும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் இந்த சோதனையில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. அதுவும் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினரோட ஊடுருவல் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லுது. முதற்கட்ட விவரம் என்ன? எதன் அடிப்படையில் இந்த சோதனை? தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் எனப்படும் என்ஐஏ அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையின் பின்னணியில் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் ஊடுருவல் மற்றும் அந்த ஊடுருவலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களை சார்ந்து தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது என என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் தமிழகத்தில் ஊடுருவல் காரணமாகவும் அதே போன்று தமிழகத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வரும் நபர்கள் குறித்தும் அவர்கள் என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது சென்னையில் 3 இடமும், சென்னை உள்ளிட்ட மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 இடங்களில் இந்த சோதனையானது இன்றைய காலம் முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சோதனை முடிவில் தான் யார் யார் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினரோடு தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தமிழகத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் எனவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பரசன், பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் அப்படின்றத கோணத்துல தான் இவங்க சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. பிற நாட்டுல தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னா அது என்னென்ன, முதல்ல அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. இப்ப சோதனை நடந்துட்டு இருக்க பகுதிகளில் ஏற்கனவே சோதனை நடத்திருக்காங்களா என்ஐஏ அதிகாரிகள்? கண்டிப்பாக பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கம் என கூறப்படுவது இலங்கையில் செயல்பட்டு வந்த எல்டிடி, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை தான் அவர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்போடு தமிழகத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இலங்கையிலிருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்ததாகவும் சில நபர்கள் வந்ததாகவும் அவர்களுக்கு தமிழகத்தில் இருந்து சில நபர்கள் உதவி செய்ததாகவும், யார் யாரெல்லாம் அந்த விடுதலை புலி அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தார்கள் என்பது கோணத்திலானது தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அவர்கள் எந்தெந்த ரீதியில் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், தமிழகத்திலிருந்து எந்தெந்த வகைகளில் ஆவணங்களை திரட்டி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், தமிழகத்திற்கு உள்ளே வருவதற்கு என்னென்ன போலியான ஆவணங்களை அவர்கள் தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவல்களை திரட்டும் பணியில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கத்திலிருந்து சில நபர்கள் தமிழகத்திற்கு வந்து செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் உதவியின் பேரில் தான் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான ஆவணங்களை திரட்டும் பணியிலும் அதே போன்ற சோதனையிலும் தான் தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.